பிரியமானவர்களே, நீங்கள் வியாபாரம் தொழில் செய்கிற பிள்ளைகளாக இருந்தால் உங்களை விசேஷமாக வாழ்த்தி உங்களுக்கு ஒரு நற்செய்தி நான் கூறுகிறேன். ஒவ்வொரு வருடமும் மார்ச் மாதம் 2வது சனிக்கிழமையில் ஆசீர்வாத உபவாச ஜெபம் ஆண்டவர் சொன்னபடி செய்து கொண்டு வருகிறோம். இது யாருக்காக என்றால், வியாபாரம் தொழில் செய்கிறவர்களுக்காக. சின்ன ஒரு காய்கறி கடை வச்சுருக்கலாம், ரோட்டோரத்தில் கடை வச்சுருக்கலாம், ஒரு சின்ன மளிகை கடை வச்சுருக்கலாம், அல்லது சூப்பர் மார்க்கெட் வைத்திருக்கலாம், எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணலாம், ஸ்கூல் நடத்தலாம், ஆஸ்பத்திரி எனி டைப் ஆஃப் பிஸ்னஸ். என்ன விதமான தொழில் செய்து கொண்டிருந்தால், விவசாயம், அது மாதிரி எந்த விதமான தொழில் செய்து கொண்டிருந்தாலும் உங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக ஜெபிக்க வேண்டும் என்று ஆண்டவர் கட்டளையிட்டு இந்த ஜெபம் ஒவ்வொரு வருஷமும் நடத்தப்படுகிறது. இந்தியா முழுவதிலும் இருந்தும் வெளிநாடுகளில் இருந்தும் தொழில் அதிபர்கள், பிஸ்னஸ் செய்கிறவங்க இந்த கூட்டத்துக்கு வருவார்கள். கடந்த வருடம் 50,000க்கும் அதிகமான பேர் வந்து ஜெபம் பண்ணி ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். வருகிற சனிக்கிழமை மார்ச் 9ஆம் தேதி காலை 9 மணி முதல் மாலை 3 மணி வரை நம் தேவனுடைய கூடாரத்தில் அந்த ஜெபம் நடைபெறும். நீங்கள் தொழில் செய்கிறவங்க, வியாபாரம் செய்கிறவங்களாக இருந்தால் குடும்பமாய் நீங்கள் வரலாம். உங்களுக்கு தெரிந்த மற்ற வியாபாரிகளுக்கு சொல்லி அழைத்து கொண்டு வரலாம். இது கிறிஸ்தவர்களுக்கானது மட்டுமல்ல, தொழில் செய்கிற யார் வேண்டுமானாலும் வரலாம். உங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக ஜெபிக்கப்படும். ஆண்டவர் உங்களுக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாதம் என்ன என்பதை அறிந்து நீங்கள் ஜெபித்தா ஆசீர்வதிக்கப்படுவீங்க. கடந்த காலத்தில் வந்து ஜெபித்த அநேகருடைய வாழ்க்கையில் கோடிக்கணக்கான ரூபாய் கடன் பிரச்சனை விடுதலையாகி இன்றைக்கி ஆசீர்வாதமாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. சாதாரண ரோட்டு ஓரத்தில் கடை வைத்திருந்தவங்க இன்றைக்கி பெரிய தொழிலதிபராய் மாறி இருக்கிறாங்க. ஆண்டவர் ஆசீர்வதித்து உயர்த்துகிற தேவன். அதனால் உங்களையும் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நீங்கள் இந்த ஜெபத்தில் பங்கு பெற அழைக்கப்படுகிறீர்கள். ஆனால் உங்களை விசேஷமாய் நான் கரங்கூப்பி அழைக்கிறேன். நீங்கள் வரும்பொழுது ஒரு நாள் தானே, காலையிலேருந்து சாப்பிடாம உபவாசத்தோடு உங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கிறதுக்கு ஏன் உபவாசிக்கக்கூடாது? 3 மணிக்கு கூட்டம் முடிஞ்சிடும், அப்புறம் நீங்கள் உணவு அறிந்து கொள்ளலாம். ஏன்னா சில காரியம் இன்றைக்கு கடைசி காலத்தில் சாத்தான் வியாபாரிகளை குறிவைத்து தாக்குதல்கள் நடத்துகிறான். அவங்களுக்கு ஒரு மந்திரவாதம் செய்யப்படுகிறது, சட்டங்கள் இயற்றப்படுகிறது, பலவிதமான ஆபத்துகளை, நெருக்கங்களை வியாபாரிகள் சந்திக்கிறாங்க. அதுக்கென்று நம்ம கருத்தாக ஜெபிக்க வேண்டும். ஜெபித்தால் ஜெயம் பெற முடியும். அதனால தான் ஆண்டவர் இந்த வாய்ப்பை உங்களுக்கு தருகிறார். உங்கள் மேல் அன்பும் அக்கறையும் உள்ள தேவன் அழைக்கிறார். நீங்கள் வாங்க, வந்து தேவ செய்தியை கேட்டு ஜெபித்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். அன்போடு கூட உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆமென்.